ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஸ்டேட் போர்டு +1 அக்கௌண்டன்சி சப்ஜெக்டில் ஒரு புது சாப்டர் பார்க்க போகிறோம். 9th சாப்டர் ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ். நான் உங்கள் ஹோஸ்ட். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ்னால் என்ன? இப்போ எரர்ஸ்னால் மிஸ்டேக்ஸ். அக்கௌண்ட்ஸ் ரெக்கார்ட் பண்ணும்போது அக்கௌண்டண்ட்டோ இல்லை அக்கௌண்டிங் பர்சனோ பை மிஸ்டேக் அக்கௌண்டிங் பிரின்சிபிள்ஸ் இருக்கு இல்லையா, ஃபண்டமெண்டல் ஆஃப் அக்கௌண்டிங், அந்த கோல்டன் ரூல்ஸ் இருக்குல்ல, பர்சனல் அக்கௌண்ட்ஸ், ரியல் அக்கௌண்ட்ஸ், நாமினல் அக்கௌண்ட்ஸு, அதுலேயே ஜேர்னல், லெட்ஜர் போஸ்டிங்கு, இதில் எல்லாமே மிஸ்டேக்ஸ் பை மிஸ்டேக்ஸ், நாட் இன்டென்ஷனலி, அதாவது நாட் பிளான்டாக இல்லை, பை மிஸ்டேக் அவங்க ரெக்கார்டு பண்ணும்போது ராங்காக என்ட்ரி போட்டிருந்தா அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது அப்படின்றது தான் இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். இது இன்ட்ரொடக்ஷனு, மீனிங் ஆஃப் எரர்ஸு, ஸ்டேஜஸ் ஆஃப் எரர்ஸு, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸு, இதெல்லாம் பார்க்கலாம். நான் உங்கள் ஹோஸ்ட். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். The very purpose of maintaining accounting records is to know the profit made or the loss incurred by a business entity and its financial position at the end of every accounting year. ஒவ்வொரு accounting year எண்ட்லையும் என்ன ஒரு பிஸ்னஸ் என்டிட்டிக்கு தேவைப்படுது, கரெக்டாக அந்த பிஸ்னஸில் ப்ராஃபிட் எவ்வளோ வந்திருக்கு, இல்லை லாஸ் எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக, இந்த ஃபினான்ஷியல் பொசிஷனை தெரியறதுக்காக இந்த அக்கௌண்டிங் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அக்யூரசி இஸ் அஷ்யூர்டு ஒன்லி வென் தேர் ஆர் நோ எரர்ஸ் இன் த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். சரி, அக்யூரேட் அமௌண்ட் கண்டுபிடிக்கணும்னா அதில் எரர்ஸே இல்லாத ரெக்கார்டிங் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் தான் மெயின். டு என்ஷூர் அக்யூரசி, எரர்ஸ் ஆர் ஐடென்டிஃபைடு அண்ட் ரெக்டிஃபைடு. சரி, அக்யூரசியை கரெக்டாக என்ஷூர் பண்ணணும்னா என்ன தேவை? எரர்ஸை கண்டுபிடிச்சி அதை சரிப்படுத்தணும். ரெக்டிஃபிகேஷன் என்னது? சரிப்படுத்துறது. மெனி பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ் ஹாவ் ஷிஃப்டட் ஃப்ரம் மேனுவல் அக்கௌண்டிங் டு கம்ப்யூட்டரைஸ்ட் அக்கௌண்டிங். நிறைய பிஸ்னஸ் மேனுவலாக ரெக்கார்ட் பண்ணுறதை விட்டுட்டு அவங்க ஃபர்தராக அட்வான்ஸ்டாக கம்ப்யூட்டரைஸ்ட் அக்கௌண்டிங்கே போயாச்சு. இருந்த போதிலும் எரர்ஸ் இன் அக்கௌண்டிங் ஆர் அன்அவாய்டபிள். என்னதான் கம்ப்யூட்டர் ஆனாலும் எரர்ஸ் மிஸ்டேக்ஸ் தான் இருக்குது. ஹென்ஸ் எரர்ஸ் ஆர் டு பி லொக்கேட்டட் அண்ட் ரெக்டிஃபைடு டு ஃபைண்ட் அவுட் த ரியல் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அண்ட் ஃபினான்ஷியல் பொசிஷன், தட் இஸ் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் அட் டிஃப்ரெண்ட் பீரியட்ஸ், யூஸ்வலி அட் த எண்ட் ஆஃப் ஈச் ஃபினான்ஷியல் இயர். ஒவ்வொரு தடவையும் ஈச் ஃபினான்ஷியல் இயர் எண்டிங்லேயும் ப்ராஃபிட் அண்ட் லாஸு, ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆஃப் த பிஸ்னஸ் எப்படி இருக்குது, அதோட அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் வேரியஸ் பீரியட்ஸில் அதோட ரிசல்ட் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு அக்கௌண்ட்ஸ் எரர்ஸே இல்லாமல் இருந்தால் அக்யூரேட்டான அமௌண்ட்டு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ட்ரையல் பேலன்ஸில் டெபிட் சைடு 1100 இருக்குது, கிரெடிட் சைடு 2000 இருக்குது. டஸ் நாட் டேலி. ஒய்? இப்போ இங்கே ஏன் ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் வருது? இங்கே 2000, இங்கே 1100 தான், 900 டிஃப்ரென்ஸ் வருது. அதுக்கு என்ன காரணம்னா எரர்ஸ். என்ன காரணம்? எரர்ஸ், மிஸ்டேக்ஸ் இருக்குது. இப்போ மீனிங் ஆஃப் எரர்ஸ்னால் என்னன்னு பார்க்கலாம். Error means recording or classifying or summarizing the accounting transaction wrongly or omissions to record them by a clerk or an accountant unintentionally. இப்போ கிளர்க்கோ இல்லை அக்கௌண்டண்ட்டோ ரெக்கார்ட் பண்ணுறாங்க டிரான்சாக்ஷனை, அதில் அவங்க தெரிஞ்சே இல்லை தெரியாமல், நாட் பிளான்ட், அன்இன்டென்ஷனலாக என்னது நாட் பிளான்டு, பை மிஸ்டேக் பண்ணிடுறாங்க என்ட்ரி போடும்போது. அது அமௌண்ட் மிஸ்டேக்காக இருக்கலாம், இல்லை டிரான்சாக்ஷனை மொத்தமாகவே என்ட்ரி போடாமல் ஒமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படியே இக்னோர் பண்ணிகிட்டு இருக்கலாம். அது மாதிரி டோட்டலில் மிஸ்டேக் இருக்கலாம், கிளாசிஃபிகேஷனில் மிஸ்டேக்ஸ் இருக்கலாம். ஸோ இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸு தரோவாக இருந்தால் தான் இந்த லெசன் உங்களால் போட முடியும். அங்கே அந்த பேசிக் ஃபண்டமெண்டல் இருக்குல்ல, கோல்டன் ரூல்ஸு, அது தரோவாக இருக்கணும். அங்கே ஜேர்னலில் உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஜேர்னல், லெட்ஜர் போஸ்டிங்லாம் இருந்தால் தான் இந்த லெசனே தொட முடியும். Errors at different stages of accounting. In the accounting process, errors may occur in any of the following stages. Errors எந்தெந்த ஸ்டேஜில் வரும்னா, ஜேர்னல் லைசிங் ஸ்டேஜ்லேயும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அட் திஸ் ஸ்டேஜ்
The following types of errors may occur. சார் ஜேர்னல் போடும்போது என்னென்ன மிஸ்டேக் வரும்? எரர் ஆஃப் ஒமிஷன், எரர் ஆஃப் கமிஷன், எரர் ஆஃப் பிரின்சிபல். இப்போ எரர் ஆஃப் ஒமிஷன்னா என்ன? அதில் 2 டைப்பாக ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. At this stage, the following types of error may occur. எரர் ஆஃப் ஒமிஷன்னா என்னது? கம்ப்ளீட் ஒமிஷன், பார்ஷியல் ஒமிஷன். இப்போ கம்ப்ளீட் ஒமிஷன், பார்ஷியல் ஒமிஷன்னா என்ன? ஒன் சைடு டெபிட்டு கிரெடிட்டுன்னு இருக்கு, அதில் ஒன் சைடு எழுதிட்டு அனதர் சைடு எழுதாமல் இருக்கிறது இல்லையா? இல்லை சுத்தமாகவே என்ட்ரியே போடாமல் இருக்கிறது, அது வந்து கம்ப்ளீட் ஒமிஷன். பார்ஷியல்னால் 50% போட்டுட்டு 50% போடாமல் இருக்கிறது. அதில் ராங் போட்டிருப்பாங்க டெபிட்டு கிரெடிட்னா, அதெல்லாம் ராங்காக. இப்போ கேஷ் அக்கௌண்ட்டுன்றது கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டுக்கு பதிலாக சேல்ஸ் அக்கௌண்ட் ராங் அக்கௌண்ட் போட்டிருப்பாங்க, ஆனால் கேஷ் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்ஷியல் ஒமிஷன் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து எரர் ஆஃப் கமிஷன் அப்படின்னா போஸ்டிங் டு ராங் அக்கௌண்ட், போஸ்டிங் ஆஃப் ராங் அமௌண்ட், போஸ்டிங் டு த ராங் சைடு. அக்கௌண்ட்டே ராங்காக போட்டிருக்கலாம் சரியா? பர்ச்சேஸுக்கு பதிலாக சேல்ஸாக அப்ளை பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி 500 ராங் அமௌண்ட்னா என்ன? 500க்கு பதிலாக 5000 அப்படின்னு அப்ளை பண்ணியிருக்கலாம். ராங் சைடுனா டெபிட்டுக்கு பதிலாக கிரெடிட்டில் போயிட்டு என்ட்ரி போட்டுக்கலாம். இதெல்லாம் சான்சஸ் ஆஃப் மிஸ்டேக்ஸ். At the stage of balancing, at this stage, the following types of errors may occur. Wrong totaling of accounts, wrong balancing of accounts. Total பண்ணும்போதும் அமௌண்ட்டு மிஸ்டேக்ஸ் இருக்கலாம், wrong balancing of accountsம் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. At the stage of preparing trial balance, at this stage, the following type of errors may occur. Error of omission, error of commissionல wrong account, wrong amount, wrong side of ட்ரையல் பேலன்ஸ். அதாவது டெபிட்டுக்கு பதிலாக கிரெடிட்டில் போடுறது, அசட்டுக்கு பதிலாக லைபிலிட்டின்னு மீன் பண்ணி போடுறோம். அசட்டு டெபிட்டில் போடணும் ஆனால் கிரெடிட்டில் போட்டுரும். அதே மாதிரி எக்ஸ்பென்சஸ் டெபிட்டில் போடுறோம் ஆனால் இன்கம்னு நினச்சி கிரெடிட்டில் போடுறது, அதான் ராங் சைடு. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ் பாருங்கள். எரர்ஸே வந்து 4 டைப்ஸாக பிரிச்சுருக்காங்க. என்னென்ன? ஒமிஷன், கமிஷன், பிரின்சிபல், காம்பன்சேட்டிங் எரர்ஸ்ன்னு இருக்குது. இப்போது எரர் ஆஃப் ஒமிஷனில் த ஃபெயிலியர் ஆஃப் த அக்கௌண்டன்ட் டு ரெக்கார்ட் a transaction or an item in the books of account is known as an error of omission. It can be complete omission or partial omission. இந்த அக்கௌண்டன்ட் வந்து என்ட்ரி போடும்போது ஜேர்னல் போடும்போது டிரான்சாக்ஷனையே விட்டுட்டு போடுறது இல்லை பார்ஷியலாக விட்டுட்டு போடுறது, இதெல்லாம் வந்து எரர் ஆஃப் ஒமிஷன். Complete omission na என்ன meaning? It means the failure to record a transaction in the journal or subsidiary book or failure to post them aspects in the ledger. This error affect 2 or more accounts. சுத்தமாக ஜேர்னலும் போடல, லெட்ஜரும் போஸ்டிங் கொடுக்கல, அந்த டிரான்சாக்ஷனே விட்டுட்டாரு அப்படின்னா கம்ப்ளீட் ஒமிஷன். எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க? பர்ச்சேஸ் ஆஃப் ஏ மெஷின் from Adhavan and Company on credit is not recorded in the journal. ஜேர்னலில் ரெக்கார்டே பண்ணலை, மெஷின் வாங்கியிருக்காங்க ஆதவன் கம்பெனிக்கிட்ட இருந்து. அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள், சேல் ஆஃப் கூட்ஸ் டு அறிவு செல்வன் ஆன் கிரெடிட் நாட் ரெக்கார்ட் இன் த சேல்ஸ் புக். அதுவும் அறிவு செல்வன் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க, அதுவும் என்ன பண்ணல, சேல்ஸ் புக்கில் என்ட்ரி போடலை. இது வந்து complete omission. அதே partial omission என்னன்னா, when the accountant has failed to record a part of the transaction, it is known as error of partial omission. This error usually occurs in posting. This error affects only one account. போஸ்டிங் கொடுக்கும்போது தான் இந்த எரர் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது மட்டும் ஒன்லி ஒன் அக்கௌண்ட் தான் அஃபெக்ட் ஆகும். அதுக்கு எக்ஸாம்பிள், கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் பொன்னரசன் ரெக்கார்ட் இன் த கேஷ் புக் பட் நாட் போஸ்டட் டு பொன்னரசன் அக்கௌண்ட் இன் த லெட்ஜர். போஸ்டிங் கொடுக்கும்போது லெட்ஜரில் பொன்னரசன் அக்கௌண்ட்டுக்கு போஸ்டிங் கொடுக்கல, அப்புறம் ஆனால் கேஷ் அக்கௌண்ட்டில் கொடுத்துருப்பாங்க. Goods sold to Charan on credit, recorded in the sales book but not posted to Charan accounts. Sales bookல என்ட்ரி ஆகிட்டு இருக்கு, ஆனால் Charan பர்சனல் அக்கௌண்ட்டில் என்ட்ரி ஆகலை. இதெல்லாம் தான் பார்ஷியல் ஒமிஷனுடைய எக்ஸாம்பிள். இப்போ பாருங்கள், எரர் ஆஃப் ஒமிஷன் பார்த்துட்டோம், எரர் ஆஃப் கமிஷன் பார்த்துட்டோம், எரர் ஆஃப் மிஸ்டேக்ஸு. கமிஷன்னா அதாவது இன்கரெக்ட், கமிஷன்னா அது இன்கரெக்ட் என்ட்ரி
பிரின்சிபல் எரர் ஆஃப் பிரின்சிபல்னால் என்ன, இந்த 4 ஸ்டேஜஸில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2000 பெய்டு ஃபார் ரிப்பேர்ஸ் டு மெஷினரி இஸ் டெபிட்டட் டு மெஷினரி அக்கௌண்ட் இன்ஸ்டெட் ஆஃப் ரிப்பேர் அக்கௌண்ட். ரிப்பேர்ஸ் டு மெஷினரின்றத ரிப்பேர் அக்கௌண்ட் பதிலாக மெஷினரி அக்கௌண்ட்லேயே போய் என்ட்ரி போடுறது. அது பிரின்சிபல் பேசிக் ஃபண்டமெண்டல் எக்ஸ்பென்சஸுக்கு பதிலாக அசட்டில் போய் போட்டுடுறோம். ஸோ அது எரர் ஆஃப் பிரின்சிபல். காம்பன்சேட்டிங்னா பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் புக் ஓவர் கேஷ் பை 1000 rupees. காம்பன்சேட்டிங்னா ஒரு மிஸ்டேக் நடந்திருக்கும், அப்போ 1000 rupees பர்ச்சேஸ் புக்கில் அதிகமாக இருக்குது, எக்ஸஸாக இருக்குது. அதே 1000 rupees சேல்ஸ் புக்லேயும் அதிகமாக இருக்குது. அப்போ என்ன ஆகுது, காம்பன்சேட் ஆகுதா? இந்த 1000 ஆகுதுனால இந்த காம்பன்சேட்டிங் எரர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டு. அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. 1 by 1 பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.